விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி இப்போ விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சே ஆகணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன நெகட்டிவிட்டி இருக்கும். என்னன்னா தன்னை பத்தியே அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ளாம வாழக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் தான். ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையில அன்பு கொடுத்து அன்பை ஏமாறக்கூடிய ராசியா தான் இருக்கீங்க. அன்பால் ஒருத்தவங்களை வீழ்த்த முடியும்னா விருச்சிக ராசி. அதே மாதிரி நல்லவங்களுக்கு நல்லவர்களாகவும் யாராவது நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு மறைமுக எதிரியாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசி. பல பிரச்சனைகளை பல போராட்டங்களை உள்ளடக்கிய ராசி. ராசியிலே சந்திரன் நீச்சமாக கூடிய அமைப்பு உள்ளது இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மனசு போன போக்குல போக மாட்டாங்க. நாளைக்கு என்ன பண்ணணும், ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும் அப்படின்ற சிந்தனை அதிகமா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லெவல் தான் சிந்தனை இருக்கும். ஆனா விருச்சிக ராசிக்கு அபரிவிதமான சிந்தனைகள் இருக்கும். எந்த ஒரு மனக்குழப்பமும் அதிகமா ஏற்பட்டாலுமே அது பிறருக்கு தானாக முன்வந்து உதவக்கூடிய ராசினா அது விருச்சிக ராசி தான். பெயர் புகழ் எல்லாத்துக்குமே ஆசைப்படுறவங்க. அது நியாயமா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடுவாங்க. ஒரு முறை இருமுறை இல்ல பல முறை போராடி தோல்வி அடைஞ்சாலுமே அதற்கான காரணம் என்ன, ஆராய்ச்சி என்னன்ட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இவங்களுக்கு 3 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை முக்கியமா 3 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று, உங்களை நம்பி வந்த உங்களுடைய தாய் தந்தை. 2வது, உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கக்கூடிய நண்பர்கள். 3வது விஷயம், உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஞானம். இது 3ம் தான் உங்களை காப்பாத்தும். யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்கு அறிவுத்தன்மை அதிகமாகவே இருக்கும். மிதுன ராசியா இருக்கட்டும், மேஷ ராசியா இருக்கட்டும், திருமணம் பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசினாலே விருச்சிக ராசி தான். அப்போ நிறைய இடத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் திருமணம் பண்ணும் பொழுது யோசிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ராசி நட்சத்திரம் எல்லாம் ஒத்து வருமா வராதான்னு பார்த்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ராசியில சந்திரன் நீச்சம் அப்படின்னும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, மனசுல இறங்கி போற குணம், விட்டு கொடுக்குற குணம், எப்படியாவது வாழ்ந்தா போதும், ஏதாவது நம்ம ஒரு தப்பு செஞ்சா அந்த தப்பை நம்மளால மட்டும்தான் திருத்திக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம். இத மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கிய நீங்க திருமணத்துக்கு பிறகு அப்படியே கூனி குறுகி போய் கஷ்டப்பட்டு மனம் உடைஞ்சு வேதனைப்பட்டு வாழ்க்கை இதற்காக நம்ம வாழணுமா அப்படின்ற வருத்தத்துல போய் உட்காந்துடுறீங்க. உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே உங்களை தோக்கடிச்சிடும். நீங்க எவ்வளவு உண்மையா இருந்தாலுமே அந்த உண்மையில இருக்கக்கூடிய நியாயம் அடுத்தவங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க சொல்லி புரிய வச்சாலும் சரி அவங்க உங்களை நம்பவே மாட்டாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இறை வழிபாட்டை நோக்கி இருந்தாலுமே அதுலயுமே ஏமாற்றம் இருக்கும். நம்பிக்கை துரோகம், அவமானம், அசிங்கங்கள் அதிகமா நீங்க சந்திச்சிருப்பீங்க. காரணம் என்னன்னா உங்களுடைய நட்பு, அந்த நம்பிக்கை, அந்த ஆசை, அந்த எதிர்பார்ப்பு, எல்லாரும் மாதிரி நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், எல்லாரும் மாதிரி நம்மளுடைய கணவன் மனைவி இருக்கணும், எல்லாரும் மாதிரி குழந்தைங்க நம்ம சொல் பேச்சு கேட்கணும், வெளி உலக சந்தோஷத்தை பிரதிபலிக்கணும்னு நம்பி ஏமாந்து கடைசியில நீங்க ஃபீல் பண்ணி அழும் பொழுது யாருமே கூட இருக்க மாட்டாங்க. என்ன பாவம் செஞ்சோன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. அந்த கர்மா, அந்த வலி, அந்த வேதனை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம். மனசை தொட்டு சொல்லணும்னா ஒரு நிமிஷம் கூட நீங்க பண்ண தப்புக்கு காரணம் நீங்க இருக்கவே மாட்டீங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஆனாலுமே அதை மாத்திக்கிட்டு அதுக்கு பிராச்சித்தம் செய்யக்கூடிய நபரா நீங்க தான் இருப்பீங்க. ஒரு கோவில்ல போயிட்டு பரிகாரம் பண்ணக்கூடிய நபரும் நீங்களா தான் இருப்பீங்க. யாரா இருந்தாலுமே, எதிரியா இருந்தாலுமே சரி, எதிரிகிட்ட உண்மை இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்கள மன்னிக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள் உடல் அளவுல ரொம்பவே சோர்ந்து போய் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுடைய பிரச்சனையை யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு கூட தெரியாது. மனசுல காயம், வலி, வேதனை இருந்தாலுமே வாழ்க்கையை என்றாவது ஒரு நாள் வென்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு நினைப்பு இருக்கும். அதுதான் உங்களை காப்பாத்தி வைக்குது, ஓட வைக்குது, எல்லாமே பண்ணுது. ஒவ்வொரு விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கு லக்னாதிபதி யாரு, ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். இவர் என்ன செய்வாருன்னா எவ்வளவுதான் க்ளோஸா பண்ணாலும் 6ஆம் வீட்டாதிபதியும் இவர் தான். உடம்பு அப்பப்போ படுத்துவாரு. இப்ப கூட அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருந்துச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு விருச்சிக ராசி அன்பர்களும் முருகன் வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருப்பீங்க. 2ஆம் வீடு குரு.
தெளிவு, அதாவது கிரியேட்டிவிட்டி, ஒரு அறிவு சூப்பரா இருக்கும். நீங்க வந்து அந்த யோசிக்கிறதும், கால்குலேட் பண்றதும் எல்லாமே வந்து மனக்கணக்குல ஓட்டக்கூடிய அருமையான விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. இவங்க கிட்ட பேசினா நடக்குமா? இந்த டிராஃபிக்ல இங்க நிக்கிறோம். இப்படி பூந்து போயிடலாமா? அப்படின்ற தெளிவான சிந்தனையெல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்களுக்கு அறிவுரைகளை இலவசமா வழங்கக்கூடிய அமைப்புமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா, என்ன உங்களுடைய குரு பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. செவ்வாய் உச்சமாகி இருக்காரு. சனி பகவானின் வீடு. அப்ப எப்படி பார்த்தாலுமே குரு நீச்சமாகும் பொழுது முயற்சிகள் சற்று தோல்வி அடையும். தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு தடவைக்கு 2 தடவை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான தருணங்கள் இருக்கு. அந்த முதல் முக்கியமான தருணம் என்னன்னா, உங்களுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானம், சனி பகவான் வீடு. விருச்சிக ராசி அன்பர்களின் வீட்ல சந்தோஷம் அதிகமா இருக்கும். காரணமும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான் இருப்பாங்க. ஆனா, விருச்சிக ராசி அன்பர்கள் சந்தோஷமாக இருப்பாங்களா கேட்டீங்கன்னா, இருக்க மாட்டாங்க. விட்டு கொடுத்து வாழ்ந்து ஏதோ ஒரு பிச்சைக்கார ரேஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போவாங்களே தவிர, ஒரு நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 5ஆம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் தான். ஒரு ஜாதகத்துல 2ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதியும் குரு பகவானா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இங்க வந்து புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம். பணம் காசை பத்தி நீங்க கவலையே பட வேணாங்க. நீங்க தனியா இருக்க வரைக்கும் நீங்க ராஜா தான். என்னைக்குமே ஏமாற மாட்டீங்க, தோல்வி அடைய மாட்டீங்க. ஆனா யாரையாவது நம்பி போகும் பொழுது, யாரையாவது எதிர்பார்க்கும் பொழுது ஏமாற்றம் உங்களை ஏமாத்திடுவாங்க. நீங்களா சுய முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். அடுத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்தீங்கன்னா அதுல தோல்விகள் வந்துரும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும். சிந்தனை செயல்பாடு எவ்வளவுக்கு எவ்வளவு கரெக்டா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன். அங்க சந்திரன் உச்சம். திருமணத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். நிறைய யோசிப்பீங்க. திருமணத்துல ஆசை இருக்கும். ஒரு அலாதியான அன்பு இருக்கும். ஆனா அதுல சில நெகட்டிவிட்டி ஏற்படும். அப்போ உங்களுடைய திருமண அமைப்பு பார்க்கும் பொழுது யோசிச்சு கல்யாணம் பண்ணணும். அவசரப்பட்டு திருமணம் பண்ணக்கூடாது. நிதானம் தேவை. 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். இங்க சூரியன் உச்சம், சனி பகவான் நீச்சம். சோ நீங்க உடல் விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு சின்ன உடல் பிரச்சனை கூட அதை நீங்க நல்லா வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடம்ப செக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு விஷயம் நீங்க யோசிக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, ஆஃபர் மாதிரி இருக்கு, ஒரு பொருளை வாங்கிக்கோன்னு சொன்னா ஏமாந்துருவீங்க. ஆனா அது உட்கார்ந்து அது வாங்கலாமா வேணாமா, இன்றைய தேவைக்கு நமக்கு தேவைப்படுமா, இது எப்படி பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான், குரு பகவான், உச்சம் செவ்வாய் பகவான், நீச்சம். அப்போ உங்களுக்கு வந்து அப்பா மீது ஒரு பாசம் இருக்கணும். அப்பா மீது அதிக ஒரு அக்கறை வச்சிருக்கணும். உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமைப்புமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கு. வியாபாரம், தொழிலை பத்தின சிந்தனை அதிகமா இருக்கும். குடும்பத்தோட வேலை பார்க்குற இடத்த பத்தி யோசிச்சு யோசிச்சு உடம்பு வீணா போயிடும். 10ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் நல்லா இருந்தாருன்னா வாழ்க்கையே நல்லா இருக்கும். இங்க சூரிய பகவான் நல்லா இருக்கிறதால உங்க வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கும். கவலைப்பட வேணாம். உங்களுக்கு வெற்றி உண்டு. நீங்க எப்படி எந்த ஜாப்ல இருந்தாலுமே ப்ரொமோஷன் வாங்குவீங்க. மேலதிகாரிகள் தொடர்புகள் நல்லா இருக்கும். மேலதிகாரிகள் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதுக்கடுத்து லாபாதிபதி புதன். அப்போ புதன் வீட்டுல சுக்கிரன் நீச்சம், புதன் உச்சம். அப்போ நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பேசும் பொழுது அதை நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டு. ஆனா ஜெயிச்ச காசை நீங்க வந்து உங்களுக்கு தான் இருக்கு. பணத்தை சம்பாதிக்கிறதும் நீங்க தான், செலவு பண்றதும் நீங்க தான். அப்ப யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. 12ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், சூரிய நீச்சம், சனி பகவான் உச்சம். ஆயுள் பலம். பிறரின் பிறரின் உடல்ல ஆயுள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைச்ச யாரை வேணா காப்பாத்துவீங்க, தூக்கி விடுவீங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நன்மை ஏற்படுறதுக்கே நீங்க வந்து மிகப்பெரிய முன்னுதாரணமாகவும் காரணமாகவும் இருப்பீங்க. உங்களால வாழ்ந்தவர்கள் கோடி பேர் இருக்கலாங்க. உங்களால நல்ல நிலைமைக்கு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களால அடுத்தவங்க காயப்படாம, கஷ்டப்படாம அவங்கள சேர்த்து வைக்கிறதுமே நீங்க தான். அதே நேரத்துல நீங்க அடுத்தவர்களால நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, காயப்பட்டிருப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம், நீங்க யாரையுமே நம்பாதீங்க. பிரச்சனைகளை தனியா கையாளுங்க. யோசிச்சு செயல்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க பணத்தை நீங்களே செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக உங்கள் உடல்நலத்துல மட்டும் அக்கறை எடுத்துக்கோங்க. நீங்க வந்து விருச்சிக ராசியில பிறந்த ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலுமே சரி,
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2025 முடிவதற்குள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க 2, 3 பெண்கள், அதாவது மனைவி, அம்மா, தாய், இல்ல தோழிகள் யாராவது ஒரு 3 நபருக்கு பூ வாங்கி குடுங்க. இப்போ பெண்களா இருந்தா அம்மா, அக்கா, தங்கச்சி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணா வாங்கி குடுக்கலாம். ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். அம்மா, தங்கச்சி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது மாரி யாருனாலும் வாங்கி குடுங்க. இல்ல எனக்கு யாரையுமே தெரியல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எனக்கு தோழிகள் இல்லன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வெள்ளிக்கிழமையில அம்மன் கோவிலுக்கு சென்று, அங்கு உள்ள அம்மனுக்கு பூ வாங்கி குடுங்க. பெண்களா இருக்கும் பட்சத்துல நீங்களும் தலையில பூ வாங்கி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அடுத்த 3 நபருக்கு வாங்கி குடுங்க. இத வந்து நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இத பண்ணும் பொழுது, இந்த 2025 முடிவதற்குள் உங்கள் வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறுங்க. இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.